இந்தியாவுல புதுசா கட்டப்பட இருக்கக்கூடிய முக்கோண வடிவிலான அந்த நாடாளுமன்றத்துல 3 பொருட்கள் மிக முக்கியமாக, அதாவது 3 ஒரு சின்னங்கள் வைக்கப்படுறதா சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலமரம். அது நுழைவு வாயிலேயே இருக்கு. அதற்கு பின்பாக மயில், அதற்கு பின்பாக தாமரை. இந்த முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற கட்டடத்தின் 3 கோணங்கள். அந்த 3 கோணங்கள்லேயுமே இந்த 3 விஷயங்கள் வைக்கப்படுது. மயில், தாமரை, இந்த ஆலமரம். எதுக்காக இந்த 3 விஷயத்த இவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம இந்தியாவினுடைய பறவை மயில், இந்தியாவினுடைய மரம், இந்தியாவினுடைய மலர் அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதில் என்ன சந்தேகப்படுறதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இதற்கு பின்பாக அவர்களுடைய மறைமுக கருத்துக்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து இந்த ஆலமரமாக இருக்கட்டும், அரச மரமாக இருக்கட்டும், இது 2மே பெருமாளை குறிச்சதாக இருக்குது. சக்கரபரதன், சக்கரவர்த்தி அப்படிங்கக்கூடிய அரசாண்ட மாபெரும் பேரரசராக திகழ்ந்த திருமால் காலத்தில் தான் அரச மரம் இந்தியாவின் முழுவதும் நடப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதன் காரணமாக இந்த அரச மரம், ஆலமரங்கள் அவரை தொடர்பு படுத்தி நடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தாமரை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆசீவகத்தை குறித்த ஒரு மலர். அதன் அடிப்படையில் இந்த தாமரை மலர் வைக்கப்படுறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி மயில் வந்து முருகனை குறித்தது. முருகன் விவசாயத்தை கண்டுபிடித்தவர், அவருக்கு தொடர்புடைய ஒரு பறவை மயில். அதன் அடிப்படையில் அப்போ அவரை குறிக்கிற விதமாகவும் இந்த மயிலை அவங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முருகனும் ஒரு அரசராக திகழ்ந்தவர், விவசாயத்தை கண்டுபிடித்து, போர்க்கலைகளை கண்டுபிடித்து, தன் மக்களை காத்து வாழ்வின் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு மக்களை நகர்த்தியவர். மிக முக்கியமாக ஆசீவகத்தை தோற்றுவித்தவர். இதன் அடிப்படையில் முருகனுடைய அந்த ஆட்சி காலம், திருமால் அந்த பேரரசர் ஆகிய திருமால் அவர்களுடைய ஆட்சி காலம், அதற்கு பின்பாக இந்த முருகனுக்கு பின்பாக அந்த ஆசீவக சித்தர்களின் வழிகாட்டுதலின் பேரில் தான் மன்னர்களை ஆட்சி செய்தார்கள். அந்த வழித்தோன்றல் இதையெல்லாம் சித்தரிப்பதற்காகவா, இல்லை இவைகள்லாம் நாங்கள் அழித்துவிட்டு ஆட்சி செய்கிறோம் அப்படிங்கிறத மறைமுகமாக குறிப்பதற்காகத்தான் பாராளுமன்றத்தில் இந்த 3 சின்னங்கள் வைக்கப்படுதா அப்படிங்கிறது தெரியல. காலம்தான் இதற்கான பதில்களை நமக்கு சொல்லணும்.